ஸோ 2024ல வந்துட்டு ஒரு டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட கிரீடி பீப்புள் அப்படின்ற படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு நல்ல மெசேஜை சொல்லக்கூடிய படம் அப்படின்னு சொல்லலாம். சரி, படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வில் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் புதுசா டியூட்டிக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாரு. இவருக்கு வந்து ஒரு பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இவருக்கு ஊரை சுத்தி காமிக்கிறதுக்காக டெரி அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரை இவர் கூட வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ டியூட்டிக்கு ஜாயின் பண்ண முதல் நாளே ஒரு வீட்டுல திருட்டு நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் வில் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு. ஒரு இடத்துல அந்த வீட்டுல இருந்த லேடி பாத்தீங்கன்னா தவறுதலா இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த வீட்டுல $1,000,000 பணம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு இந்த கொலையை மறைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, அது கடைசியா இவங்களோட லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி யூஷுவல் காமெடி படம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி த்ரில்லர் ஜெனரல கொண்டு போவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் எல்லா கிரைம் த்ரில்லர் படம் மாதிரியே இந்த படத்தோட எண்டிங் பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மெயினா வில்லுடைய ஒய்ஃப், அதுக்கப்புறம் டெரி, இவங்க 2 பேருடைய ஆக்டிங் வந்துட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக தான் கொண்டு போறாங்க. ஓவராலா பார்க்கும்போது கொஞ்சம் லேகா தான் இருக்கு. ஸ்டோரியா பார்த்தீங்க அப்படின்னா புதுசெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.